வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு R15 வெர்ஷன் 2ல் ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடல. அதுதான் கம்ப்ளைண்ட். நம்மகிட்ட சர்வீஸ் வந்த வண்டி இது. இந்த ரேடியேட்டர் ஃபேன் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஓடவே இல்லை. எவ்வளோ வண்டி தூரம் ஓட்டினாலும், எவ்வளோ இன்ஜின் ஹீட் ஆனாலும் வந்து டெம்பரேச்சர் அதிகமானாலும் வந்து ஃபேன் ஓடவே இல்லை. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது நம்ம எப்படி ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ரேடியேட்டர் டெம்பரேச்சர் சென்சார், அதாவது கூலண்ட் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். இப்போ இந்த வண்டி தான் R15 வெர்ஷன் 2 இது நம்மகிட்ட சர்வீஸ்க்காக வந்துருந்துச்சு. இதில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் ஓடவே இல்லை. இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் வண்டி ஃபேன் வந்து ரன் ஆக மாட்டேங்குது. இப்போ இதில் நம்ம என்ன ஈஸியாக ஒரு சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நம்ம கூலண்ட் ஆயில் சென்சார் வந்து கழட்டி விட்டோன்னா ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடணும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சென்சாரை கழட்டி விட்டு ஃபேன் ஓடுதான் செக் பண்ணிடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து COT சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த சென்சாரை நம்ம கழட்டி விட்டோன்னா அந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடணும். கழட்டி விட்ற பாருங்கள். எல்லா சர்க்யூட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஓடாது. கழட்டி விட்டு ஒரு செகண்டில் ஃபேன் ஓடணும், ஆனால் அது ஓடலை. இப்போ வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஒயரிங் ப்ராப்ளமாக இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன செக் பண்ணால் ஃபேனோட ரிலே செக் பண்ணோம். ஏன்னா ஃபேன் ப்ராப்ளமாக இருக்கலாம், ரிலே ப்ராப்ளமாக இருக்கலாம். நம்ம எதாவது ப்ராப்ளம் சொல்லி ஸ்டெப்ஸாக செக் பண்ணி பார்ப்போம். இந்த சென்சாரை கழட்டி விட்டு ஃபேன் ஓடலைன்னா ஓகே, வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சென்சாரை கழட்டி விட்ட உடனே ஃபேன் ஓடுதுன்னா நீங்கள் இந்த சென்சார் தான் ப்ராப்ளம். சென்சார் மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த சென்சாரை கழட்டி விட்டு ஓடலைன்னா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம சென்சார் கழட்டி விட்டு ஓடலை. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம ஃபேனோட ரிலே செக் பண்ணோம். ஃபேனோட ரிலே எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா R15 வந்து நம்ம சீட்டு கீழே இருக்கும். 2 ரிலே வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ரிலே தான். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கில் சுவிட்சோட ரிலே, அதாவது நம்ம அந்த கில் சுவிட்ச் இருக்குல்ல மேலே ஹேண்டில் பாரில், அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஒரு ரிலே ஆன் ஆகும். அது வந்து கில் சுவிட்ச் ரிலே. அந்த ரிலே வந்து ஃபேனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ரிலே போயிடுச்சுன்னா, அந்த கில் சுவிட்ச் ரிலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, செல்ஃப் எடுக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். இந்த ரிலே வந்து நல்லா இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இருக்கிற இந்த ரிலே வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபேன் ரிலே. இந்த ரிலே போயிடுச்சுனாலும் ஃபேன் ஓடாது. ஏன்னா அதாவது COT சென்சார் வந்து சிக்னல் கொடுத்தாலும் இந்த ரிலே ஆப்ரேட் ஆகலைன்னா ஃபேன் ஓடாது. இந்த ரிலே ஆப்ரேட் ஆகுதா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு முதல்ல நம்ம 2 பாசிட்டிவ் சப்ளை வரணும் அந்த ரிலேக்கு. அந்த சப்ளை வரலனாலும் ரிலே நல்லா இருந்தாலும் ஓடாது. இப்போ ரிலே சப்ளை வருதா இல்லைன்னு நம்ம என்ன பண்ணலாம், லைன் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சப்ளை வருது, 2வது சப்ளை வருது, ஓகே 2 சப்ளையும் வருது. இப்போ ஒயரிங் பிரச்சனை இல்லை. ரிலேயில் கூட கம்ப்ளைண்ட் இருக்கலாம். நம்ம ரிலே வந்து டேரக்ட் பண்ணி பார்க்கலாம். ரிலேயில் பார்த்தோன்னா நம்ம இந்த ரெட் கலர் ஒயரையும் இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் ஒரு சின்ன துண்டு ஒயர் வச்சு டச் பண்ணும்போது ஃபேன் வந்து ஓடணும். நீ ஃபேன் கிட்ட வாப்பா. அந்த ரெட் கலர் ஒயரையும் ப்ளூ கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது ஃபேன் ஓடணும். ஃபேன் ஓடுது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எடுத்துட்டேன், ஃபேன் ஆஃப் ஆகிடுது. இப்போ நான் மறுபடியும் வைக்கிறேன், ஃபேன் ஓடும். ஓகே, இப்போ வந்து நமக்கு நிறைய விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஒயரிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஃபேனுக்கு போகிற ஒயரிங் கரெக்டாக இருக்குது, ஃபேனோட ஒர்க்கிங் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரிலே தான் மாற்றணும். ரிலே மாற்றினா நமக்கு தெரிஞ்சிடும் ஃபேன் ஓடுதா இல்லைன்ட்டு. நம்ம இப்போ இந்த ரிலே பழைய ரிலே எடுத்துகிட்டு புது ரிலே போடலாம். இப்போ நம்ம புதுசாக ஒரு ரிலே வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வருது, ஒரு 89 ரூபா 90 ரூபா தான் வருது புது ரிலே. இந்த ரிலே போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரிலே வந்து போயிடுச்சு, வேலை செய்யலை. இந்த ரிலேவை அப்படியே ப்ளக்இன் பண்ணுறோம். ப்ளக்இன் பண்ணிட்டு இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சென்சார் வர கழட்டி விட்டு பார்க்கலாம் ஃபேன் ஓடுதான்ட்டு. ஓகே, நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சென்சார் ஒயரை மட்டும் கழட்டி விட்டுறேன். கழட்டி விட்ட உடனே ஃபேன் ஓடுது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து சர்க்யூட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். ஜாயின் பண்ணிட்டா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ நான் கழட்டி விட்டோடனே மறுபடியும் ஓடும். ஒயர் எடுத்துகிட்டா மறுபடியும் ஓடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். இந்த வண்டியில் வந்து ரிலே தான் போயிட்டு இருந்தது, சால்வ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம COT சென்சாரும் செக் பண்ணணும். ஏன்னா இந்த சென்சார் ஒரு வேளை போயிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகாது, ஃபேன் ஓடாது. ஏன்னா இது பழைய வண்டி வெர்ஷன் 2ன்றதால அந்த சென்சார் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா அந்த சென்சாரை கழட்டி ஹீட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஒயரை கழட்டி விட்றேன். கழட்டி விட்டு அந்த சென்சாரே கழட்டுறேன். 19 ரிங்ஸ் போட்டு அதை லூஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த சென்சாரை கழட்டிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கூலண்ட் ஆயில் வெளியே தெரிச்சிடும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் இதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி நம்ம செக் பண்ணணும் அது ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ இந்த சென்சார் தான் பார்த்தோன்னா COT சென்சார்னு சொல்லுவோம். அதாவது டெம்பரேச்சர் சென்சார் தான் இது. இது எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த ஹீட்டை வச்சு நம்ம வந்து ஃபேன் வந்து ஆன் ஆகும். அதாவது 95 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா ஃபேன் ஆன் ஆகிடும். ஃபேன் ஆன் ஆகிட்டு ரேடியேட்டர் கூலிங், அதாவது கூலண்ட் ஆயில் கூல் ஆனதுக்கப்புறம் அதாவது 89 டிகிரி வந்தோடனே ஃபேன் ஆஃப் ஆகிடும். அந்த பிரின்சிபல் தான் வேலை செய்யுது. நம்ம இதை ப்ளக்இன் பண்ணிட்டு நம்ம ஹீட் பண்ணுவோம். மேனுவலாக ஹீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ நம்ம அது ஹீட் கன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹீட் கன் யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது நான் ஓரளவுக்கு ஹீட் பண்ண உடனே ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஃபேனை காட்டுது. ஃபேன் கரெக்டாக ஓடிச்சுன்னா சென்சார் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபேன் ஓடலைன்னா சென்சார் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபேன் பார்த்திங்கன்னா ஓடுது, ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிச்சு. அந்த டெம்பரேச்சர் அந்த 95 டிகிரியில் இருக்குது. இப்போ இந்த டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே 89 டிகிரிக்கு வந்தோடனே ஆஃப் ஆகிடும். 89 டிகிரி வந்துச்சு, ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஹீட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த டெம்பரேச்சர் ஏறினோடனே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடுது. அப்போது சென்சாரும் கரெக்டாக வேலை செய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரிலே போனதுனால தான் அந்த வண்டியில் வந்து ஃபேன் ஓடாமல் இருந்திருக்கு. நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். சிம்பிள் தான் இதெல்லாம். அதாவது லிக்விட் கூல்டு பைக்லேயும் ஒரே மெத்தடு தான். அது R15 இருந்தாலும் சரி, MTயாக இருந்தாலும் சரி, இல்லை NS RS இப்படி எந்த வண்டி எடுத்தாலும் சரி, எல்லா வண்டியிலும் ஒரே மெத்தடு தான். ஒரு ரேடியேட்டர் ஃபேன் ஓடுறதுக்கான சர்க்யூட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு COT சென்சாரு, ரெண்டாவது ஃபேன் ரிலே, மூணாவது ஃபேன். இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒயரிங்கு. அதுக்கு அடுத்து ஃபேன் கண்டினியூஸாக ஓடுதுன்னா தெர்மோஸ்டேட் வால்வு செக் பண்ணலாம். ஃபேன் ஓடலைன்னா, ஃபேன் ஓடவே மாட்டேங்குதுன்னா நம்ம இதெல்லாம் செக் பண்ணணும். ஃபேன் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்குன்னா நம்ம கூலண்ட் ஆயில் லெவலும் தெர்மோஸ்டேட் வால்வும் செக் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் வரதில்லை. இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சென்சாரும் கரெக்டாக இருக்குது, ரிலேவும் மாற்றியாச்சு, ஒயரிங் எல்லாம் ஓகே, ஃபேனும் கரெக்டாக வேலை செய்யுது. ஹீட் பண்ணும்போது கரெக்டாக டெம்பரேச்சர் வந்து ஃபேன் ஆன் ஆகுது, கரெக்டாக டெம்பரேச்சர் குறைஞ்சோடனே ஃபேனும் ஆஃப் ஆகுது. ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 90 ரூபா செலவு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம சென்சாரை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சு. பக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு R15 பைக்கில் ரேடியேட்டர் ஃபேன் ஓடலை, அந்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம ப்ராப்ளத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி ப்ராப்ளத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக மெக்கானிக் நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.